கொந்தளிப்பானே, ஜனங்கள் விருதவாய் சிந்திப்பாதேனே. கர்த்தருக்கு விரோதமாய் அவர் அபிஷேகம் பண்ணினருக்கு விரோதமாய் பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று அதிகாரிகள் ஏகமாய் ஆலோசனை பண்ணினார்கள். அவர்கள் கட்டுகளை அறுத்து அவர்களை கயிறுகளை நம்மை விட்டு எரிந்து போடுவோம் என்கிறார்கள். பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர் நகைப்பார், ஆண்டவர் அவர்களை இழுக்கார். அப்போது அவர் தமது கோபத்தினால் அவர்களோடு பேசுவார், தமது உக்கிரத்தினால் அவர்களை கலங்கம் பண்ணுவார். நான் என்னுடைய பரிசுத்த பர்வதமாகிய சீயோனில் என்னுடைய ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்தேன் என்றார். தீர்மானத்தின் விவரம் சொல்லுவேன். கர்த்தர் என்னை நோக்கி, நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உன்னை ஜெனிப்பித்தேன். அப்போது கேளும், என்னை கேளும். அப்போது ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாயும் பூமியின் எல்லைகளை உனக்கு கொடுப்பேன், சொந்தமாக கொடுப்பேன். இரும்பு கோலால் அவர்களை நொறுக்கி கொய்யக்கலவத்தைப் போல் அவர்களை உடைத்து போட்டீர் என்று சொன்னார். அப்போது ராஜாக்கள் உணர்வடைவார்கள். பூமியின் நியாயாதிபதிகள் எச்சரிக்கையாயிருங்கள். பயத்தோடு கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்தோடு களி கூறுங்கள். குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமல் இருக்கும்படி அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்தில் அவருடைய கோபம் பற்றி எரியும். அவரை அண்டிக் கொள்கள் யாவரும் பாக்கியவான். ஆமென்.